அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஃப் வந்து செய்ய போகிறோம், வெஜ் அண்ட் நான்வெஜ். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் டெக்கரேஷன் செய்வோம்லங்க, அந்த சாக்லேட்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த ரெண்டுமே தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லி சொன்னாங்க. பஃப் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஃப்புக்கு வந்து 1 கிலோ மைதாவில் மார்ஜரினும் அதுக்கப்புறம் சுகரு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து மிக்ஸ் பண்ணாங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ தான் மார்ஜினும் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக பிளெண்ட் ஆகும். பஃப்பும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லா பஃப்புக்குமே வந்து வாட்டர் தான் வந்து அப்ளை பண்ணாங்க. அப்போ தான் பேக் ஆகி வரும்போது பிரியாமல் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ண எடுத்துகிட்டு போய் ஓவனில் வச்சுட்டாங்க. இந்த கேப்பில் நம்ம கேக்கில் எல்லாமே வந்து ரஃபிள் கேக்கில் சாக்லேட் கேக்லலாம் பார்த்திங்கன்னா சாக்லேட்லேயே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் கேக் வாங்கும்போது. அது வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. சாக்லேட்டை வந்து ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட்டை தனித்தனியாக மெல்ட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் பேக்கில் சேர்த்து நாசில் எதுவுமே போடாமல் இப்போ செய்ய போகிறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்கன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா கவரில் தான் வந்து போட்டுட்ருக்காங்க. இதுக்குன்னே விற்கிதுங்க இந்த ஷீட்டு. அந்த ஷீட் வந்து உங்களுக்கு இந்த பேக்கிங் பொருள் எல்லாமே இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஃபுல் வீடியோவோட லிங்க்கு சேனல் நேம் கீழே இருக்குங்க.